இன்றைக்கு 20% வாக்குகள் அதிமுகவிடம் இருக்கிறது என்று சொன்னால் அது பிஜேபி எதிர்க்கக்கூடிய வாக்குகள், எம்ஜிஆரது வாக்குகள், ஜெயலலிதாவின் வாக்குகள். நீங்கள் என்னைக்கு உங்களுடைய எக்ஸ்ட்ரா லக்கேஜான ஊழலினால் படிந்த கரையை போக்குவதற்கு, ஊழலினால் ஏற்பட்ட ரைடு, இடி ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு, இந்த ரைடுகளிலிருந்து உங்களை தப்பித்துக் கொள்வதற்கு, உங்கள் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு பிஜேபியிடம் சென்று அடகு வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களை தூக்கி எறிந்துவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தொண்டர்களால் பிரிக்கப்பட்டு அந்த அதிமுக என்ற கட்சி மீண்டு எழும். இவர்களைப் போல அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் அடிமைப்படுத்தினால் கண்டிப்பாக ஒன்று மீண்டு எழக்கூடிய தலைவர்கள் இருந்தால் மீண்டு எழும். அப்படி மீண்டு எழுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னா இது திமுகவுக்கு 75%, 25% விஜய்க்கு போய் சேரும். அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் போகும். இதுதான் நடக்கும். இதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் எம்ஜிஆர் தொண்டர்கள், ஜெயலலிதாவின் தொண்டர்கள், ஊழல் கரைபடியாத தொண்டர்களை பலிகடாக்குகிறார்கள். எடப்பாடியும் இந்த ஊழல் செய்த அமைச்சர்களும் எல்லாம் சேர்ந்து இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாளைக்கு ஜாலியாக இவர்களுக்கு அதிமுக ஜெயிக்கின்ற அவசியம் கிடையாது, அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இவர்கள் சொத்தை பாதுகாத்து இவர்களது சமுதாயம், இவர்களது சந்ததியும் இவர்களது குடும்பமும் நல்லா இருந்தால் போதும். இதுதான் இவர்களுக்கு. களத்தில் பாடுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் அவனுக்கு வரக்கூடிய வாய்ப்பு, அவனுக்கு ஆட்சிக்கு அதிகாரம், அவனுக்கு வரக்கூடிய அதிகார பதவி, இது எதுவும் அவர்களுக்கு தேவையில்லை என்ற நிலை வருமானால் திமுக 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் இருந்தும் அதை திமுகவை கரெக்டாக வச்சுருந்தார் கலைஞர் அவர்கள். உங்களால் வைப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான இந்த சித்தாந்தமும் பலமும் கிடையாது, எம்ஜிஆரது தொண்டர்கள் பலமும் கிடையாது, ஜெயலலிதாவின் ஆளுமை பலமும் கிடையாது.